அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில சிறப்பா இருக்கீங்கன்னு நம்புறேன். வயதாக வயதாக சில விஷயத்த விடணும்னு சொல்லுவாங்க. இப்ப நான் வயதாக வயதாக என்ன விடுறேன்னா, ஒருத்தவங்க அட்டென்ஷனுக்காக நல்லது செய்றத நான் விட்டுட்டேன். நான் நல்லது செய்றேன்னா செஞ்சு போயிட்டே இருப்பேன். அத விட்டுட்டு அவங்க கிட்ட சொல்லி, அது ஒரு டிக் நோட் பண்ணிட்டு அது கிடையாது. ஏன்னா, இட்ஸ் வெரி டயரிங் ஹானஸ்ட்லி. அவங்க அட்டென்ஷன்லாம் செக் பண்ணிட்டு அவங்கவங்க நோட் புக்ல எழுதுறதெல்லாம் எழுத மாட்டாங்க நோட் புக்ல. ஆனா இருந்தாலும் சொல்றேன். ஏன்னோ எங்கேயும் பதிவு பண்றதுக்காக செய்றோம் பார்த்தீங்களா? அது சில நேரத்தில தேவையில்ல. எனக்கு தேவையில்ல அது. அந்த மாரி செய்றவங்கள நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அ சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஏன்னா, சரி அவங்க ஆத்மாக்கு அவங்க பண்றாங்க, பண்ணிட்டு போட்டும். யாரு கூட நீங்க பழகுறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா உங்களுக்கு சப்ரஸ் பண்றதுக்கோ, ஏதேனும் ஒரு சூழ்நிலைய கிரியேட் பண்ணுவாங்க. சரியா? அது வேலையிலயா இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும். சரியா? நீங்க கொஞ்சம் நல்லா கான்ட்ரிபியூட் பண்றீங்கன்னா, உங்கள தான் அவங்க இக்னோர் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏனென்றால், தன் நிலை புரியாதவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு மத்தவங்கள பார்த்து ஒரு ஃபியர் வரும். இல்ல மத்தவங்கள பார்த்தா ஒரு த்ரெட் வரும். இல்ல மத்தவங்கள பார்த்தா ஒரு லோ இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் வரும். இத பத்தி நான் ஒரு பதிவு பண்ணணும்னு நான் விருப்பப்பட்டேன். ஏன்னா, இவ்வாறான ஆட்கள நீங்க சந்திச்சீங்கன்னா, பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாரும் ஒரு காலத்துல அப்படி இப்படின்னு இருந்து வந்தவங்க தான். இவ்வாறான ஆட்களுக்கு பிரார்த்தனை பண்ணி மன்னிச்சு விட்டுருங்க. சரியா? நல்ல மனிதர்களை சந்திப்போம். நல்ல விஷயத்தில் ஈடுபடுவோம். நல்ல செயல்களை செய்வோம். வாழ்க்கையில சிறப்பா, சந்தோஷமா இருங்க. இத பத்தி சிந்திங்க. டேக் கேர்.